மட்டக்களப்பு மண்ணில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் 14 மற்றும் 15 திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஐக்கிய ராஜ்யத்துக்கான விமான பயணச்சீட்டு இலவசம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கும் மின்சார கட்டணம், வாக்குறுதியை மீறுவதாக அரசாங்கம் மீது மக்கள் விசனம். அதிகாரத்தை கைப்பற்றிய பிள்ளையான் தரப்பை நாடிய அரசாங்கம் தடைகளை மீறி மட்டக்களப்பில் ஆட்சி அமைத்ததாக கூறும் சாணக்கியன். மன்னாரில் அரசின் திட்டங்களுக்கு எதிராக திரண்ட மக்கள், கனிய மணல் அகழ்வு மற்றும் மின் உற்பத்தி திட்டங்களுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. மட்டக்களப்பில் வேறுபாடுகளின்றி அபிவிருத்தி முன்னெடுக்கப்படும், புதிய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் ஹந்துன்னெத்தி தெரிவிப்பு. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு முறைகேடு வழக்கு, அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சருக்கு விளக்கமறியல். பச்சை துண்டு போட்டு வேஷமிடவில்லை என்கிறார் மு.க. ஸ்டாலின், களைகளை போன்றது அதிமுக எனவும் விமர்சனம். ஆஸ்திரிய பாடசாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த ஆயிரக்கணக்கில் திரண்ட மக்கள். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணங்கள் 15 வீதத்தால் அதிகரிக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. முன்மொழியப்பட்ட கட்டண திருத்தம் குறித்து நடைபெற்ற பொது ஆலோசனை செயல்பாட்டின் போது பெறப்பட்ட எழுத்துப்பூர்வ மற்றும் வாய்மொழி சமர்ப்பிப்புகளை மதிப்பாய்வு செய்த பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். கட்டண ஒழுங்குமுறை செயல்முறையின் அடிப்படையில் மற்றும் பிற முக்கிய காரணிகளை கருத்தில் கொண்டு கட்டண உயர்வு செயற்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக ஜூன் முதல் டிசம்பர் வரையிலான காலத்திற்கு ஸ்ரீலங்கா மின்சார சபை 18.3 வீத கட்டண உயர்வை கோரியிருந்தது. அதிகரித்து வரும் இயக்கச் செலவுகளை நிர்வகிப்பது மற்றும் முந்தைய கடன்கள் உட்பட கடனை திருப்பிச் செலுத்துவதற்கு இந்த கட்டண உயர்வு அவசியம் என மின்சார சபை தனது முன்மொழிவில் கூறியிருந்தது. இந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் தமிதா குமாரசிங்க, ஆணைக்குழு அண்மையில் பல மின்சார கட்டண குறைப்புகளை செயற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 21 வீதமும் ஜூலை 23 வீதமும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 25 வீதமும் மின் கட்டணங்கள் குறைக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று மின் கட்டணம் அதிகரிக்கப்படுகின்ற போதிலும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை மின் கட்டணங்கள் 51 வீதத்தால் குறைந்துள்ளதாக தமிதா குமாரசிங்க கூறியுள்ளார். அந்த வகையில் ஒரு அலகுக்கான மின் கட்டணமானது 27 ரூபாய் 80% உயர்வடையும் என்பதுடன் கடந்த 11 ஆண்டுகளில் மின் கட்டணமானது 30 வீதத்தால் அதிகரித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் கூறியுள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பல்வேறு தந்திரோபாயங்களை ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொண்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தந்திரோபாயங்களை முறியடித்து ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமது கட்சியின் உறுப்பினரான சிவம் பாக்கியதானம் மேஜராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டு மாநகர சபை மேயர் தெரிவு கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அஸ்மி தலைமையில் மாநகர சபை சபா மண்டபத்தில் இன்று காலை 9:40 மணிக்கு இடம்பெற்றது. இதன் பிரகாரம் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சிவம் பாக்கியநாதனை அதே கட்சியைச் சேர்ந்த மாசிலாமணி சண்முகலிங்கம் மேயர் பதவிக்கு முன்மொழிந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நவரத்ன ராசா ரகுநாதன் இதனை வழிமொழிந்தார். வேறு தெரிவுகள் எதுவும் இல்லாத நிலையில் சிவம் பாக்கியநாதன் ஏகமனதாக மட்டக்களப்பு மாநகர சபை மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பிரதி மேயராக வைரமுத்து தினேஷ்குமார் போட்டிக்கு மத்தியில் மொத்த 34 வாக்குகளில் 18 வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசாணக்கியன் மற்றும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமது வேட்பாளருக்கு ஆதரவை திரட்ட பல்வேறு வழக்கத்திற்கு மாறான தந்திரோபாயங்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது எனவும் ராசாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையானின் தமிழ் மக்கள்
மக்கள் விடுதலை புலிகள் கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் அளவிற்கு தேசிய மக்கள் சக்தி சென்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிரமான பல குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிள்ளையானென்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தன் காவலில் இருக்கும் நிலையில் அதிகாரத்திற்காக அத்தகைய நபருடன் கூட்டணி வைக்க அரசாங்கம் தயாராக இருப்பது தீவிரமான கரிசனைகளை எழுப்பியுள்ளதாக சாணக்கியன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்திகள் வேறுபாடுகளின்றி முன்னெடுக்கப்படும் என அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி குழுவின் புதிய தலைவருமான சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் விருப்பத்தை போன்று ஏனைய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படுவதை போன்ற அபிவிருத்திகளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் மேற்கொள்வதாக அவர் உறுதியளித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று புதன்கிழமை பழைய மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி யுத்த காலத்தில் கிழக்கு மாகாணம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் இதனை கட்டியெழுப்ப வேண்டிய கடமையுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஜனாதிபதியின் இந்த நியமனம் தமக்கு நம்பிக்கை அளித்துள்ளதாக தெரிவித்த அவர் கடந்த காலத்தில் தாமும் ஆளுநரும் மாவட்டத்தில் தனியாக தேர்தல் கால சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இன்று மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருப்பதை எண்ணி நினைத்து பெருமையடைவதாக தெரிவித்த சுனில் ஹந்துனெத்தி சுற்றுலாத்துறை, விவசாயம், மீன்பிடி போன்றவற்றை கட்டியெழுப்ப வேண்டிய தேவையுள்ளதாகவும் கூறியுள்ளார். மன்னார் மாவட்ட மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் உடனிறுத்துங்கள் என வலியுறுத்தி மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் நகர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியில் பலர் பங்கேற்றிருந்தனர். மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிமணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் போராட்டம் இடம்பெற்றது. இலங்கைக்கும் மன்னார் மாவட்டத்திற்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பல சட்டவிரோத அடிப்படை மனிதுரிமைகளுக்கு எதிரான அனைத்து திட்டங்களையும் உடன் நிறுத்துமாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மக்களை பாதிக்காத திட்டங்கள் நல்ல முறையில் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் என போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. பேரணி முடிவில் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட மனு வாசிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்தி குற்றவாளி ஒருவரை விடுதலை செய்த சம்பவம் தொடர்பாக கைதான அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் ஜனாதிபதி பொது மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்தி குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவம் பேசு பொருளாகியுள்ளது. அந்த வகையில் 40 லட்சம் ரூபாய் பண மோசடி குற்றச்சாட்டில் அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட கைதி ஒருவரை விடுவித்த குற்றச்சாட்டில் அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் கடந்த 8ஆம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சந்தேக நபர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகளுக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் 10வது நாடாளுமன்றத்தின் ஸ்ரீலங்கா கனடா நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக நகர அபிவிருத்தி, கட்டுமான மற்றும் வீட்டு வசதி அமைச்சர் அனுர கருணாதிலக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சங்கத்தின் மீளாய்வு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திமா ஹெட்டியாராய்ச்சி சங்கத்தின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபாநாயகர் வைத்திய ஜெகத் விக்ரமரத்னவின் தலைமையில் ஸ்ரீலங்கா கனடா நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் ஸ்ரீலங்காவுக்கான கனேடிய ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இலங்கைக்கும் கனடாவுக்கும் இடையிலான 7 தசாப்தங்களுக்கு மேலாக நீடித்த நீண்டகால இருதரப்பு உறவுகளை நினைவு கூர்ந்தார். ஸ்ரீலங்காவின் 9வது பாரிய ஏற்றுமதி சந்தையாக கனடா இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர் நாடாளுமன்ற நட்புறவு சங்கம் இரு நாடுகளின் சட்ட மன்றங்களுக்கிடையில் ஒரு முக்கிய பாலமாக செயற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதலீட்டு வாய்ப்புகளில் கனடா அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சபாநாயகர் வலியுறுத்தினார். ஸ்ரீலங்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான ஆழமான வேரூன்றிய நட்பை மீண்டும் உறுதிப்படுத்தியதுடன் இது பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் பரஸ்பர மரியாதை அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளதை இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இரு நாடாளுமன்றங்களுக்கிடையில் ஒரு பாலமாக நட்புறவு சங்கத்தின் முக்கிய பங்கை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கத்தின் தலைவரான அனுர கருணாதிலக வலியுறுத்தினார். மேலும் இலங்கைக்கும் கனடாவிற்கும் இடையில் ஏற்கனவே வலுவான உறவுகளை ஆழப்படுத்த அர்த்தமுள்ள ஈடுபாட்டை வளர்ப்பதில் அமைச்சர் தனது நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் அனைத்து துறைகளிலும் உடல் ரீதியான தண்டனைகளால் உடல் மற்றும் உளவியல் காயங்கள் ஏற்படுவதை தடை செய்ய
குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் தண்டனை சட்டத்தில் திருத்தங்களை செய்வதற்கான முன்மொழிவுகளுக்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. உடல் ரீதியான தண்டனையால் பிள்ளை ஒன்றுக்கு ஏற்படும் உடல் மற்றும் உளவியல் காயம் மிகப்பெரியது என்பது விஞ்ஞானபூர்வமாகி நிரூபிக்கப்பட்டுள்ளது என அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கான திருத்த வரைவு சட்டமூலத்தை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் சட்டபூர்வமாக்க வேண்டியதன் அவசியத்தை அங்கீகரித்து அதனை அரசாங்க வர்த்தமானி அறிவிப்பில் வெளியிடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பெருந்தோட்ட மக்களின் பிரச்சினைகளை ஆராய்ந்து தீர்வினை பெற்றுத் தருவதாக ஐநா மனித உரிமை ஆணைக்குழு உறுதியளித்துள்ளது. ஜெனீவாவில் மனிதுரிமை ஆணையகத்தின் ஆசிய பசிபிக் பிரிவின் தலைவர் டாரி முங்கோவனை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மனிதுரிமை ஆணையகத்தின் தலைமை காரியாலயத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது பெருந்தோட்ட சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது பெருந்தோட்ட சமூகத்திற்கான காணி உரிமை மற்றும் அவர்களின் சம்பள உயர்வு பிரச்சினை குறித்து எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரச்சினைகளை ஆராய்ந்து அதற்கான தீர்வினை பெற்றுத் தருவதாக டாரி முங்கோவன் செந்தில் தொண்டமானிடம் உறுதியளித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பு பிளவர் வீதியில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர். இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகள் குழுவில் அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன், துணைத் தலைவர்களான நாடாளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம் மற்றும் வி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். நுவரெலியா மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான ஒத்துழைப்பு குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது வேறு விடயங்கள் பேசப்பட்டதா என்பது குறித்து தமிழ் முற்போக்கு கூட்டணி தரப்பு எந்தவொரு தகவல்களையும் வெளியிடவில்லை. எனினும் இந்த கலந்துரையாடல்களை தொடர ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூரளவிற்கு ரணில் விக்ரமசிங்க அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் நுவரெலியா மாவட்டத்தில் கடும் மழை பெய்து வருவதால் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். நீரேந்தும் பிரதேசங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக ஆறுகள், நீரோடைகள் ஆகியன பெருக்கெடுத்துள்ளன. இதனால் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு இன்று அதிகாலை திறக்கப்பட்டது. மேலும் காசில்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதேவேளை நார்டன் பிரிட்ஜ் பகுதியில் உள்ள விமல சுரேந்திர நீர்த்தேக்க பகுதியில் கடுமையான மழை பெய்து வருவதனால் அந்த நீர்த்தேக்கத்தில் 6 கதவுகள் ஊடாக நீர் வான் பாய்கின்றன. எனவே நீர்த்தேக்கத்திற்கு கீழ் தாழ்நில பகுதியில் வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்ட் கிளயர், டெவன் ஆகிய நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளன. பொகவந்தலாவு பகுதியில் கனமழை பெய்து வரும் அதே வேளை கெசல்கமோ ஓயாவில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் பல வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. நேற்றிரவு முதல் பொகவந்தலாவு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக முக்கியமாக காசில்டி நீர்த்தேக்கத்திற்கு நீர் வழங்கும் கிளை ஆறான கெசல்கமோ ஓயாவில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் இதனை அண்டிய பல தோட்டங்களின் பிரதான வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக பொகவந்தலாவன் நகரத்திலிருந்து தெரேசியா மற்றும் கிலானி தோட்டங்களுக்கு செல்லும் வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதால் வீதிகளில் பயணிக்கும் பயணிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டி இல்லாத காரணத்தினால் நோயுற்ற மாணவி ஒருவரை மேலதிக சிகிச்சைகளுக்காக மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. வைத்திய சிகிச்சைகளுக்கான தாமதம் குறித்து கேள்வி எழுப்பிய போது புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலையின் வைத்தியரும் நாகரிகமற்ற வகையில் பதிலளித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் கூறியுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் நோயாளர் காவு வண்டிக்கான பற்றாக்குறையால் நோயாளிகள் பல சவால்களை எதிர்நோக்கி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் உடையார்கட்டு மத்திய கல்லூரியில் கல்வி கற்கும் மாணவி ஒருவர் இன்று காலை உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து பாடசாலை நிர்வாகத்தினரால் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து தலைவலி, வாந்தி மற்றும் மயக்கத்துடன் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவியை மேலதிக சிகிச்சைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை எழுந்துள்ளது. எனினும் 3 மணித்தியாலத்திற்கும் அதிக நேரம் நோயாளர் காவு வண்டிக்காக காத்திருக்க வேண்டியிருந்த நிலையில் இந்த தாமதம் குறித்து மாணவியின் தந்தை வைத்தியரிடம் வினவியுள்ளார். நோயாளர் காவு வண்டிக்கான பற்றாக்குறை காணப்படுவதாகவும் தமது சொந்த செலவிலேயே வாகனத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் வைத்தியர் கூறியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
இதனையடுத்து புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையிலிருந்து சுய விருப்பின் பேரில் விடுவித்து மாணவியை அவரது தந்தை முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். தோளில் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் தாம் அல்லவென தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பயிர்களுக்கிடையே வளரும் களைகளைப் போன்று தான் கடந்த அதிமுக ஆட்சி இருந்தது எனவும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகில் வேளாண் கண்காட்சியை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே அவர் கூறியுள்ளார். உழவு என்பது தொழில் மட்டுமல்ல, நம் பண்பாடு என தெரிவித்துள்ள மு.க.ஸ்டாலின் ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கு மேலும் திட்டங்கள் வழங்குவோம் எனவும் கூறியுள்ளார். வேளாண்மையில் வளர்ச்சி பெற்ற முன்னோடிகளை கொண்டது ஈரோடு மாவட்டமே எனவும் அவர் கூறியுள்ளார். முதல் முறையாக வேளாண் துறைக்கு தனி வரவு செலவு திட்டத்தை திமுக அரசு தாக்கல் செய்ததாகவும் கூட்டுறவுத்துறை மூலம் 81 லட்சம் விவசாயிகளுக்கு 62,000 கோடி பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது எனவும் தமிழ்நாட்டின் முதல்வர் கூறியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக திராவிட மாதிரி அரசு பல்வேறு திட்டங்களை செயற்படுத்தியுள்ளதாகவும் 1,86,00,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பை வழங்கியுள்ளதாகவும் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இலவச மின்சாரத்திற்காக 26,123 கோடி செலவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் கடந்த ஆட்சியில் விவசாயிகளின் தற்கொலை அதிகளவில் இருந்தது எனவும் கூறியுள்ளார். 3 வேளாண் சட்டங்களை தாம் எதிர்த்த போது அதனை ஆதரித்து கையெழுத்திட்டவர்கள் அதிமுகவினர் எனவும் அனைத்து வகையிலும் விவசாயத்திற்கு துரோகம் செய்த ஆட்சியே கடந்த கால ஆட்சி எனவும் அவர் சாடியுள்ளார். ஆஸ்திரியாவில் பாடசாலை ஒன்றில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஆஸ்திரியாவின் அண்மைக்கால வரலாற்றில் மிகவும் மோசமான தாக்குதலாக இது பதிவாகியுள்ளதுடன் இந்த தாக்குதலை நடத்திய பாடசாலையின் முன்னாள் மாணவர் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். பாடசாலை மீதான துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான 21 வயதான மாணவரின் வீட்டை காவல்துறையினர் சோதனைக்குட்படுத்தியுள்ளனர். இதன்போது மாணவர் எழுதிய பிரியாவிடை கடிதம் ஒன்றையும் செயலிழந்த குழாய் வெடிகுண்டு ஒன்றையும் கைப்பற்றியுள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். இந்த தாக்குதலுக்கான நோக்கத்தை காவல்துறை அதிகாரிகள் இதுவரை உறுதி செய்யவில்லை. இந்த தாக்குதலில் 6 பெண்களும் 3 ஆண்களும் கொல்லப்பட்டதுடன் 7வது பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கொல்லப்பட்டவர்களில் 7 பேர் மாணவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நகரில் உள்ள பிரதான சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். மெழுகுவர்த்தி ஏந்தியவர்கள் கண்ணீர் விட்டு அழுத்ததுடன் உயிரிழந்தவர்களுக்கான பிரார்த்தனைகளையும் செய்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிகரிக்கும் மின்சார கட்டணம், வாக்குறுதியை மீறுவதாக அரசாங்கம் மீது மக்கள் விசனம். அதிகாரத்தை கைப்பற்றிய பிள்ளையான் தரப்பை நாடிய அரசாங்கம் தடைகளை மீறி மட்டக்களப்பில் ஆட்சி அமைத்ததாக கூறும் சாணக்கியன். மன்னாரில் அரசின் திட்டங்களுக்கு எதிராக திரண்ட மக்கள், கனிய மணல் அகழ்வு மற்றும் மின் உற்பத்தி திட்டங்களுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. மட்டக்களப்பில் வேறுபாடுகளின்றி அபிவிருத்தி முன்னெடுக்கப்படும், புதிய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் ஹந்துன்னெத்தி தெரிவிப்பு. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு முறைகேடு வழக்கு, அனுராதபுரம் சிறைச்சாலை அத்தியட்சருக்கு விளக்கமறியல். பச்சை துண்டு போட்டு வேஷமிடவில்லை என்கிறார் மு.க.ஸ்டாலின், களைகளை போன்றது அதிமுக எனவும் விமர்சனம். ஆஸ்திரிய பாடசாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த ஆயிரக்கணக்கில் திரண்ட மக்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.